வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் ஏ டு இசட் தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் எளிதாக செய்யக்கூடிய சுவையான மற்றும் ஆரோக்கியமான சாதாரண அடை ரெசிபி எப்படி செய்வது என்று விரிவாக பார்க்கலாம். இந்த அடை காலை உணவாகவும் மற்றும் மாலை நேர சிற்றுண்டியாகவும் அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம், வெல்லம் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா காரக்குழம்பு, சாம்பார் எது இருந்தாலும் ஓகே. அப்புறம் வெண்ணெயுடன் சேர்த்து சாப்பிட்டா சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, அது நம்ம இந்த வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த ரெசிப்பியை பண்ணியிருக்கீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது நிறைய குறை இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் திருத்திக்கிட்டு போட முயற்சிக்கிறோம். ஸோ அதான், எப்பவும் போல் வீடியோவை லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அவங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு இதே மாதிரியே பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அங்கே நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். எல்லா கண்டென்ட்டும் வரும். குக்கிங் வரும், அப்புறம் ட்ரெக்கிங் வரும், மலை ஏறுதல் வரும், அப்புறம் சாமி கும்பிட போவோம், ஸோ கோயிலுக்கு போகிறது எல்லாமே வரும். எல்லாமே இதில் மிக்ஸ்டு கண்டென்ட்டு எல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம். என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்ப்போம். பச்சரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, கடலைப்பருப்பு 1/4 கப்பு, பாசிப்பருப்பு 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 2 மேசைக்கரண்டி, காய்ந்த சிவப்பு மிளகாய் 6, சீரகம் 1 தேக்கரண்டி, பெருங்காயம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. அடை சுவையாக இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் இஷ்டம். உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அது பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல் தான். அதோடு கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லி இலையும் பொடியாக நறுக்கி வைத்து கொள்ளலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுவும் ஓகேவா, ஆப்ஷனல் தான். இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் அரிசி மற்றும் அனைத்து பருப்புகளையும் சேர்த்து 2 அல்லது 3 முறை நன்றாக கழுவி கொள்ளுங்கள். பின்னர் காய்ந்த மிளகாயை சேர்த்து போதுமான அளவு தண்ணீர் ஊற்றி 3 மணி நேரம் ஊற வைக்கவும். 3 மணி நேரம் கழித்து ஊறிய கலவையை வடிகட்டி மிக்சி ஜாரில் சேர்க்கவும். அதனுடன் சீரகம், பெருங்காயம் மற்றும் சிறிதளவு உப்பை சேர்க்கவும். உப்பு தேவையான அளவு. ரொம்ப போட்டுக்காதீங்க. ரொம்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட முடியாது, கரிக்கும். அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயமும் அதுவும் அதே மாதிரி தேவையான அளவு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க, ரொம்ப போடாதீங்க. ஓகேவா? இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைக்க வேண்டும். அடை மாவு தோசை மாவு போல மிருதுவாக இருக்கக்கூடாது. சிறிது குறகுறப்பாக அரைத்தால் அடை மிகவும் சுவையாக இருக்கும். இதுக்கும் தோசைக்கும் வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். இது குறகுறப்பாக இருக்கணும். இதோட மாவு குறகுறப்பாக இருக்கணும். உங்களுக்கு தோசை, இட்லி மாவுலாம் உங்களுக்கு நைஸாக இருக்கும். அது மாதிரி இது இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அரைத்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள். அதில் நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை மற்றும் கொத்தமல்லியை சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த மாவை புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரைத்த உடனேயே அது அடை சுடலாம். ஆமாம், கரெக்டு. இது புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மாவு அரைச்ச உடனே நீங்கள் அடை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தோசைக்கல்லை அடுப்பில் வைத்து நன்றாக சூடாக்கி கொள்ளுங்கள். கல் சூடானதும் சிறிதளவு எண்ணெய் தடவுங்கள். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக இந்த ரெசிபியை பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி பண்ணவங்க எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு
அதில் நிறைகுறை இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஒரு கரண்டி மாவை எடுத்து கல்லின் நடுவில் ஊற்றி மெதுவாக வட்டமாக பரப்புங்கள். தோசையை விட சற்று தடினமாக இருக்க வேண்டும். அதுதான் அடையின் சிறப்பு. தோசை வந்து உங்களுக்கு வந்து நைஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் தடினமாக இருந்தால் தான் அடை உங்களுக்கு நல்ல பதத்தில் வரும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அடையின் நடுவில் ஒரு சிறிய ஓட்டை போட்டு ஓரங்களிலும் நடுவிலும் சிறிதளவு எண்ணெய் ஊற்றுங்கள். மிதமான தீயில் 2 முதல் 3 நிமிடங்கள் வேக விடுங்கள். அடிப்பகுதி பொன்னிறமாக மாறியதும் அடையை திருப்பி போடுங்கள். மறுபுறமும் நன்றாக வெந்து முறுமுறுப்பாக ஆனதும் எடுத்துக்கொள்ளலாம். இதுபோல மீதமுள்ள மாவையும் அடையாக சுட்டு எடுத்து வையுங்கள். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் ரெசிபி. தோசை, இட்லிக்கு அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஈஸியான ரெசிபி. ஆனால் எண்ணெய் வந்து எப்பவும் சொல்கிறது தான், எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வந்து உபயோகிங்க. ரொம்ப உபயோகிக்காதீங்க. அப்படி உபயோகிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லை. கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும். நிறைய விஷயம் இருக்குது எண்ணெயால். அதனால் எண்ணெயை கம்மி பண்ணுறது உடம்புக்கு நல்லது. உங்களுக்கும் நல்லது, உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது எண்ணெயை கம்மி பண்ணுறது. எண்ணெய் வந்து நான் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லலை. பட் எல்லாமே ஒரு லிமிட்டோடு யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா? சூடான அடையை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அல்லது வெல்லத்துடன் பரிமாறலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த வெத்த குழம்புன்னு சொல்கிறோம், சாம்பார். அதே மாதிரி நான் வந்து இதில் வந்து தயிர் ஊற்றி சாப்பிடுவேன். தயிர் ஊற்றி நீங்கள் வந்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அடையில் வந்து தயிர் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிலர் வெண்ணெய் சேர்த்து சாப்பிட விரும்புவார்கள். அது அவங்கவுங்க விருப்பம். உங்கள் இஷ்டம். நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஓகேவா? இப்படி தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, எப்படி வேணால் சாப்பிட்லாம். எந்த வகையில் சாப்பிட்டாலும் அடையின் சுவை தனித்துவமானது. எப்படி சாப்பிட்டாலும் வந்து அடையை வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஒரு நிமிஷம் இருங்க. இன்னொன்று, அடையில் பல வகையான பருப்புகள் சேர்க்கப்படுவதால் புரதச்சத்து, நார்ச்சத்து மற்றும் பல முக்கியமான சத்துக்கள் கிடைக்கின்றன. அடையில் இத்தனை நம்ம சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அடையில் இத்தனை பருப்புகள் சேர்க்கறதுனால. அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து உடம்புக்கு நல்லது. பட் எது இருந்தாலும் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது இல்லை, ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். எவ்வளோக்குள்ள எண்ணெயை குறைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உடம்புக்கு நல்லது. எண்ணெய் மட்டும் கிடையாது, சுகரும், ஒயிட் சுகர், வெள்ளை சக்கரை, அதையும் எவ்வளோக்குள்ள குறைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உடம்புக்கு நல்லது. இந்த 2 விஷயம், எண்ணெய் அப்புறம் வந்து ஆயில், சுகர், எண்ணெய் அப்புறம் வந்து வெள்ளை சக்கரை, 2த்தையும் எவ்வளோக்குள்ள குறைக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள உடம்புக்கு நல்லது. அதுக்கு பதில் நீங்கள் வந்து ஆப்ஷனல் வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லமும் வந்து உங்களுக்கு வந்து இனிப்பு தான். பட் வெள்ளை சுகர் அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு வந்து உங்களை பாதிக்கப்படாது. அந்தளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. வெள்ளை சக்கரை அளவுக்கு உங்களுக்கு வெல்லம் வந்து பாதிப்பு இருக்காது உடம்புக்கு. அவ்வளோதான். அதனால் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற ஒரு ஆரோக்கியமான உணவாகும். எல்லாருக்கும் இந்த உணவு வந்து ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச உணவுன்னு பார்த்தோன்னா அடை. ட்ரை பண்ணி பாருங்கள். மழைக்கால மாலையில் சூடாக ஒரு அடை செய்து சட்னியுடன், அதாவது தேங்காய் சட்னி இல்லைன்னா வந்து வெங்காய சட்னி சாப்பிட்டால் அந்த சுவையே தனி மகிழ்ச்சி. அதாவது மழை காலத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள எளிய பொருட்களையே இந்த சத்தான உணவை தயார் செய்யலாம். இந்த சுவையான சாதாரண அடை ரெசிபியை நீங்களும் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். எப்பவும் போல் மீண்டும் ஒரு அருமையான சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி எப்பவும் போல் வீடியோவை முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே மட்டும் பார்த்தா போகாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், உங்கள் நெய்பர் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்கள வந்து மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அவங்கள வந்து லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு இதே மாதிரியே பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுகிறது.
ஆதலால் இந்த வீடியோவை நீங்கள் வந்து எவ்வளோக்குள்ள ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து அவ்வளோதான். இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. குட் பை.